இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அக்னி 5 சரிங்களா. இப்ப சமீபத்துல கடந்த வருடத்துல அக்னி 5 வந்து ஒரு சோதனை பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்திருக்காங்க. என்ன தொழில்நுட்பம்னு பாத்தீங்கன்னா MIRV. அப்ப நமக்கு கொஸ்டின் கேட்கும்போது MIRV அதோட விரிவாக்கம் என்னது அப்படின்னு கூட நமக்கு என்ன பண்ணலாம் கேட்கலாம். ஓகே, நம்ம அக்னி 5 பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது MIRV தொழில்நுட்பத்தில் இந்தியாவில் அக்னி 5 ஏவுகணை முதல் முறையாக பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது சரிங்களா. அப்போ சமீபத்துல MIRV தொழில்நுட்பத்துல அக்னி 5 வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பரிசோதனை செஞ்சிருக்காங்க. இந்த MIRVயோட அப்ரிவேஷன் பாத்தீங்கன்னா மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். ஓகேங்களா. இது எப்ப பரிசோதனை செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா 2024 மார்ச் 11 பரிசோதனை செய்யப்பட்ட அக்னி 5 பெயர் சரிங்களா. அதாவது இந்த MIRV தொழில்நுட்பத்துல பரிசோதனை செய்யப்பட்ட அந்த அக்னி 5க்கு ஒரு பெயர் வச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மிஷன் திவ்யாஸ்திரா சரிங்களா. ஓகே, MIRV தொழில்நுட்பத்தில் ஏவுகணையை கொண்டுள்ள நாடுகளில் இந்தியா வந்து எத்தனாவது நாடுன்னு பாத்தீங்கன்னா 6வது நாடு. இதுவும் முக்கியமானது சரிங்களா. அப்போ MIRV தொழில்நுட்பத்துல அதை கொண்டிருக்கிற நாடுகள் பட்டியல இந்தியாவோட இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா 6வது இடம். இந்த MIRV தொழில்நுட்பம் எப்போ உருவாக்கணும் பாத்தீங்கன்னா முதல்ல 1960லயே உருவாக்கிட்டாங்க. ஆனா நம்ம இப்பதான் இந்தியால MIRV தொழில்நுட்பத்துல அக்னி 5 வந்து முதல்ல சோதனை செஞ்சிருக்கிறோம். அதுலயும் நம்ம எத்தனாவது நாடுன்னு பாத்தீங்கன்னா 6வது நாடு. இதோட பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏவுகணையிலிருந்து அணு ஆயுதங்கள் வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு வேகத்திலும் செல்வதற்கு இந்த MIRV தொழில்நுட்பம் பயன்படுகிறது சரிங்களா. அடுத்து இந்த அக்னி 5 MIRV தொழில்நுட்பத்துல யாரு செயல்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா DRDO சரிங்களா. அப்ப இதை யாரு செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. DRDOட அப்ரிவேஷன் பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அப்போ இந்த DRDOட அப்ரிவேஷன் கூட நமக்கு கேட்பாங்க. நீங்க நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி DRDO பத்தி படிக்கலாம் சரிங்களா. அப்போ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்ரிவேஷன்ல கேட்பாங்க. அப்போ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அப்புறம் அக்னி 5 எதுக்குன்னா அக்னி 5 வந்து சமீபத்துல மார்ச் 11 2024 MIRV தொழில்நுட்பத்துல அதை பரிசோதனை செஞ்சிருக்காங்க. அந்த பரிசோதனை செஞ்ச அக்னி 5யோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மிஷன் திவ்யாஸ்திரா. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய நாடுகள்ல இந்தியாவோட இடம் பாத்தீங்கன்னா 6வது நாடு. MIRV தொழில்நுட்பம் முதல்ல எப்போ உருவாக்குனாங்கன்னு பாத்தீங்கன்னா 1960. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம் படிக்கும்போது நீங்க என்ன படிப்பீங்கன்னா அக்னி 5 சோதனை MIRV எந்த தொழில்நுட்பத்துல சோதனை செஞ்சாங்கன்னா MIRV இது மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா நம்ம எக்ஸாம்ல கண்டிப்பா அதை பத்தி ஒரு இது பண்ண முடியாது. அப்போ அந்த அக்னி 5னா அதை பத்தி ஒரு ரவுண்டா சுத்தி படிக்கணும். அதுல என்னென்ன நடந்திருக்குது அந்த MIRV தொழில்நுட்பத்துல பயன்படுத்தினாங்கன்னா அப்போ அந்த MIRV தொழில்நுட்பம் எப்போ முதல்ல எப்போ வந்துச்சு, அதுல இந்தியாவோட இடம் எத்தனாவது இடம் அதை பயன்படுத்தினதுல சரிங்களா. இப்படி கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் டீப்பா படிக்கணும். நம்ம வாட் இஸ் வார்டுன்னு படிச்சுட்டு போனோம்னா இப்ப இருக்கிற நம்மளுடைய TNPSCயோட கொஸ்டின் தரத்துல வந்து நம்ம அப்படி அணுக முடியாது, நம்மளால இது பண்ண முடியாது. நீங்க சமீபத்துல நடந்த குரூப் 2A கொஸ்டின்ஸ் கூட பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் இருக்குது. அதனால நம்ம ஒரு எதை படிச்சாலும் அதை பத்தி கொஞ்சம் சுத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய படிக்கணும். எந்த ஒரு இதை படிச்சாலும் அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, இன்னொரு வீடியோல இன்னொரு இது பார்க்கலாம்.